வணக்கம் நண்பர்களே! இன்றைக்கு பாதாம் பிசினின் எண்ணற்ற மருத்துவ குணங்களைப் பற்றி பார்க்கலாம். நாம் உட்கொள்ளக்கூடிய பல இயற்கையான உணவுகளில் அதிக மருத்துவ குணங்களைக் கொண்ட ஒரு பொருள் பாதாம் பிசின். பாதாம் பருப்பைப் போன்றே அந்த மரத்திலிருந்து கிடைக்கும் ஒரு வகையான கோந்து போன்ற பொருள். பாதாம் பிசின் இதில் ஊட்டச்சத்துக்களும் நன்மைகளும் ஏராளம். பாதாம் பிசினில் கால்சியம், இரும்புச்சத்து, புரதச்சத்து, சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம் மற்றும் அத்தியாவசியமான விட்டமின்களும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகளும் நிறைந்துள்ளன. இந்த பாதாம் பிசினை பல அழகு சாதன பொருட்களிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இது கோடை காலங்களில் அவசியம் உட்கொள்ள வேண்டிய உணவுப் பொருளாகும். கோடையில் பல ஜூஸ்கள், சர்பத், இளநீர் போன்ற பானங்களிலும் சேர்த்து அருந்தி வரலாம். அதிக நன்மைகளை அளிக்கும் இந்த பாதாம் பிசினை ஒரு தேக்கரண்டி அல்லது 5 கிராம் அளவு எடுத்து பயன்படுத்துவதற்கு முன் நீரில் கழுவி சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு இரவில் ஒரு டம்ளர் நீரில் ஊற வைக்க வேண்டும். அதை காலையில் பார்க்கும் பொழுது பல மடங்காக பெருகி ஜல்லி போன்று காணப்படும். இந்த பாதாம் பிசினை காலை வேளையில் வெறும் வயிற்றில் அப்படியே சாப்பிட்டு வரலாம் அல்லது நீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். இனிப்பு சுவைக்காக பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை, தேன் போன்றவற்றை சேர்த்து கொள்ளலாம். குளிர்காலமாக இருந்தால் இதனை வெதுவெதுப்பான நீரில் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். மேலும் பாதாம் பிசினை வெதுவெதுப்பான பாலில் கலந்து அருந்தலாம். அதனுடன் சுவைக்காக ஏலக்காய், சுக்குத்தூள், நாட்டு சர்க்கரை, தேன் போன்றவற்றை சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். அவரவர் உடல் நலத்திற்கு ஏற்றவாறு அந்த பாதாம் பிசினை மேற்கூறியவாறு பயன்படுத்தி வரலாம். இவ்வாறு பாதாம் பிசினை உட்கொண்டு வருவதால் கிடைக்கும் முக்கியமான 20 நன்மைகளை பற்றி அடுத்து பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம இயற்கையே உயிர் மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். ஒன்று, பொதுவாக கோடை காலத்தில் உடற்சூடு, பித்தம், அம்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதை தடுப்பதற்கு பாதாம் பிசின் சிறந்தது. இதை கோடை காலங்களில் உட்கொண்டு வருவதால் உடற்சூட்டினால் ஏற்படும் பாதிப்புகள் குறைந்து உடல் குளிர்ச்சி அடையும். 2. மூளையின் செயல்திறன் அதிகரிப்பதற்கு மூளை நரம்புகள் வலுவடையவும் பாதாம் பிசின் உட்கொள்வது நல்லது. இதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் ஞாபக மறதியை தடுக்கிறது. செரோட்டின் போன்ற ஹார்மோன்களை தூண்டி தூக்கமின்மை, பதட்டம், மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. 3. சிறு வயது உடையவர்கள் கால் தேக்கரண்டி முதல் அரை தேக்கரண்டி அளவுக்கு பாதாம் பிசினை பாலில் கலந்து உட்கொண்டு வரலாம். இதன் மூலமாக அவர்களின் மூளை, எலும்பு, நரம்பு மண்டலம் வளர்ச்சிக்கு ஆரோக்கியமாக இருக்கும். உடல் நோய்களுக்கு எதிர்ப்பாற்றலாக இருக்கும். 4. வாய்ப்புண், வயிற்றுப்புண், நெஞ்செரிச்சல் போன்ற பிரச்சனைகள் குறைத்து வயிற்றுப்பகுதியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளும் தன்மை பாதாம் பிசினிற்கு உண்டு. இதை காலையில் வெறும் வயிற்றில் உட்கொண்டு வந்தால் வயிற்றுப்புண், வாய்ப்புண் போன்றவற்றை குறையத் தொடங்கும். 5. பாதாம் பிசினில் கொழுப்புச்சத்து கிடையாது. இதை உட்கொண்டு வருவதன் மூலமாக உடலில் கெட்ட கொழுப்புகள் தேங்குவதை தடுக்கிறது. நல்ல கொழுப்புகளின் அளவை அதிகரிக்கச் செய்கிறது. இதை வெதுவெதுப்பான நீரில் கலந்து அருந்தி வரும் பொழுது உடல் எடை குறைவதற்கு உதவுகிறது. இதய ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும். 6. உடல் மெலிந்தவர்கள், நாட்பட்ட நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதிக உடற்சோர்வு மற்றும் உடல் பலவீனமாக இருப்பவர்கள் தினமும் பாதாம் பிசினை பாலில் கலந்து அருந்தி வரும்போது உடல் எடை ஆரோக்கியமான முறையில் அதிகரிக்கச் செய்யும். உடற்சோர்வு, அசதி, உடல் பலவீனத்தை போக்கும். 7. நரம்புகளின் வலிமைக்கு ஆண்மை குறைபாட்டை சரி செய்யவும் பாதாம் பிசின் சிறந்தது. ஆண்கள் இதை பாலில் கலந்து உட்கொண்டு வந்தால் நரம்பு பலவீனம், உடல் பலவீனம், உடற்சோர்வு, ஆண்மை குறைபாடு போன்ற பாதிப்புகளை போக்கும். 8. கருப்பை பலவீனத்தை குறைத்து கருப்பையில் பலப்படுத்தும் தன்மை பாதாம் பிசினுக்கு உண்டு. பெண்கள் இதை உட்கொண்டு வந்தால் வெள்ளைப்படுதல், மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலி, சீரற்ற மாதவிடாய், மலட்டுத்தன்மை, கருப்பை புண் போன்ற பிரச்சனைகளை குறைத்து கருப்பை ஆரோக்கியத்தை அதிகரிக்கச் செய்யும். 9. நீர்க்கடுப்பு, சிறுநீர் பாதை தொற்று, சிறுநீரகத்தில் கற்கள் உருவாதல் போன்ற பாதிப்புகளை குறைத்து சிறுநீரக செயல்பாட்டை அதிகரிக்க பாதாம் பிசின் உதவுகிறது. இந்த பாதாம் பிசினை காலை வெறும் வயிற்றில் உட்கொண்டு வந்தால் சிறுநீர் கழிக்கும் பொழுது
ஏற்படும் எரிச்சல், வலி, நீர்க்கடுப்பு, கல்லடைப்பு போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தும். சிறுநீரை நன்கு பெருக்கச் செய்து சிறுநீரக ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். 10. எலும்புகளின் வலிமைக்கு பாதாம் பிசின் உதவுகிறது. இதில் உள்ள கால்சியம், தாதுச்சத்துக்கள் எலும்பு இணைப்புகளை பலப்படுத்தும். எலும்பு தொடர்பான நோய்கள் ஏற்படுவதை தடுக்கும். 11. உடற்பயிற்சி செய்பவர்கள் பாதாம் பிசினை உட்கொண்டு வந்தால் உடலில் வேண்டிய புரதச்சத்தை மேம்படுத்தும். தசைகள் பலமடைய உதவும். உடலில் ஊட்டச்சத்து அதிகரிக்க செய்து உடற்சோர்வு ஏற்படுவதை குறைக்கும். 12. குழந்தை பெற்ற பெண்கள் பிரசவ பிறகு வாரம் இருமுறை பாதாம் பிசின் உட்கொண்டு வரும் பொழுது தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கச் செய்து உடலை வலுப்படுத்தும். 13. கர்ப்ப காலங்களில் பாதாம் பிசினை எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக தாயின் ஆரோக்கியத்திற்கும் வயிற்றில் வளரும் குழந்தையின் எலும்பு நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் சிறந்தது. 14. பாதாம் பிசினில் நிறைந்துள்ள இரும்புச்சத்து, வைட்டமின் உடலில் ஈமோகுளோபின் அளவை அதிகரிக்கச் செய்து இரத்த உற்பத்தியை மேம்படுத்தும். 15. சரும ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒரு இயற்கை பொருள் பாதாம் பிசின். இதை முகத்தின் மீது தடவி வருவது மட்டுமின்றி உள்ளுக்குள் சாப்பிட்டு வரும் பொழுது சருமத்தை நீரோற்றமாக வைத்துக்கொள்ளும். தோல் வறட்சியை நீக்கி சருமத்தை பளபளப்பாக மாற்றும். இதில் நிறைந்துள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் உடலுக்கு இளமையான தோற்றத்தை அளிக்கும். 16. பாதாம் பிசினை உட்கொண்டு வரும் பொழுது உடலில் உள்ள ப்ரீ ரேடிக்கலை வெளியேற்றச் செய்து செல்கள் சேதமடைவதை தடுக்கும். உடலில் வெள்ளை அணுக்களை அதிகரிக்கச் செய்து நோய் தொற்றுகளை நீக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும். 17. பாதாம் பிசினை எடுத்துக்கொள்வதன் மூலம் குடலில் வாழும் நல்ல பாக்டீரியாக்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதற்கு உதவும். இதில் உள்ள அதிக அளவு நார்ச்சத்து மலச்சிக்கல் பிரச்சனையை குறைத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் நோயின் பாதிப்புகளுக்கு குறைவதற்கு உதவும். 18. சர்க்கரை இருப்பவர்கள் பாதாம் பிசினை இனிப்பு சுவை சேர்க்காமல் நீரில் கலந்து அருந்தலாம். இது உடலின் இன்சுலின் சுரப்பை மேம்படுத்தவும் சர்க்கரையின் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கவும் உதவுகிறது. 19. உடலில் ஏற்படும் புண்கள், காயங்கள், தீப்புண் போன்றவற்றின் மீது பாதாம் பிசினை தொடர்ந்து தடவி வரும் பொழுது இப்பாதிப்புகள் குணமாகும். 20. பாதாம் பிசினை உட்கொண்டு வருவதால் கண் சுவன் நீங்கும், கண் நரம்பு வலுவடையும், கண் பார்வை திறன் அதிகரிப்பதற்கு உதவும். இதுபோன்று இன்னும் எண்ணற்ற நன்மைகளை அளிக்கும் ஒரு சிறந்த இயற்கையாய் உணவுப் பொருள் இந்த பாதாம் பிசின். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. புதியதாக பார்க்கும் நேயர்கள் நமது இயற்கையே உயிர் மருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பயனுள்ள வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நன்றி.